ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். என்னன்னாக்க இது வந்து இடியாப்ப கொத்துன்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட்டை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு இந்த 10 இடியாப்பம் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், உதுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, இதுக்கு தக்காளிலாம் நிறைய தேவையில்லை, ஐட்டங்களும் நிறையா இல்லை. ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பச்சை மிளகா பொடியாக நரிஞ்சு அரைக்கி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்புறம் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஆயில், கொஞ்சம் மஞ்சத்தூள், எனக்கு கொஞ்சம் எல்லோ கலரில் கொஞ்சம் தெரியும், அதுக்காக இந்த மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா, கொஞ்சம் கடுகு, வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை தான். இதுதான் அதோட ஐட்டம். உப்பு. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. காஞ்சிருச்சு. இந்த ஆயிலை ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேண்டாம். இந்த பச்சை வாசம் போய் வெங்காயத்தோட பச்சை கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வந்து போதும். அங்கே இந்த பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் கட்டி பாருங்க. தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வணங்கிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு. எனக்கு உப்பு கையில் போட்டால் தான் கொஞ்சம் அளவு தெரியும், ஸ்பூனில் போட்டால் எனக்கு அளவு தெரியாது. ஃப்ளேவர் வருதா? வாங்க முட்டையை ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்தாலும் அந்த இடியாப்பத்தை போட்டு பரட்டும் போது நல்லா உதிரி உதிரியாக பொடி பொடியாக நல்லா இருக்கும் சாப்பிட. பார்த்தீங்களா? பாருங்க, நல்லா முட்டை அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு
அதோடய இந்த கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த சூட்லேயே நல்லா போய் அப்படியே வேகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நல்லா எப்படி ரெடி ஆகிடுது, நல்லா உதிரா நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நாங்கள் சும்மாவே சாப்பிட்டுக்குவோம், ஒன்றுமே தேவையில்லை. என்னென்னு பாருங்கள் எப்படி உதிரா நல்லா இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இடியாப்பம் முட்டை கொத்து ரெடி. அங்கே சாப்பிடுவோம். பாய்.